Welcome to Stay with Home. Have a good day. நான் ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்திருக்கேன். ஃபெவிக்ரில் அக்ரிலிக் கலர்ஸ் எடுத்திருக்கேன். அதில் ப்ரஷ் வச்சு பெயிண்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு அந்த டெக்ஸ்சர் இந்த மாதிரி வர மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கிறேன். 2 ப்ளூ எடுத்திருக்கேன். ரெண்டும் அடுத்தடுத்த ஷேடு கலர் ப்ளூ. இது ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி முடித்தாச்சு. இது மேலே ஒரு சிவனோட ஃபோட்டோ பெயிண்ட் பண்ண போகிறேன். ஃப்ரீ ஹேண்டில் வரைய தெரிஞ்சால் வரைஞ்சிக்கலாம். நான் இப்படி தான் ட்ரேஸ் எடுத்து வரைஞ்சேன். இந்த பேப்பரை அப்படியே உள்ளே விட்டால் நம்ம பாட்டிலில் மேலே பெயிண்ட் பண்ணிக்கலாம். அது நான் டார்க் கலர் கொடுத்ததுனால அது வெளியில் தெரியலை. ஸோ லைட் எல்லோ, லைட் ரெட், அது மாதிரி லைட் கலர்ஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் உள்ளே வச்சே ட்ரேஸ் எடுத்துக்கலாம். நான் இப்போ அந்த ஃபோட்டோவை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்து மேலே ஒரு மார்க்கர் வச்சு அவுட்லைன் வரைஞ்சிட்டு அப்புறமா பெயிண்ட் பண்ணிக்கிறேன். பாட்டிலோட மூடியில் இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுட்டு அதையும் பெயிண்ட் பண்ணிடுறேன். சாம்பிராணி, ஊதுபத்தி இது மாதிரி எல்லாம் ஏற்றிட்டு உள்ளே போட்டுட்டு மூடிட்டோன்னா அந்த ஹோல்ஸ் வழியாக அந்த ஸ்மெல் மைல்டாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ கண்ணாடி பாட்டில் தான், உள்ளே ஹீட்டாக போட்டாலும் ஒன்றும் இல்லை. நம்ம தண்ணி ஊற்றி லேசாக வாஷ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.